ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொதுத்துறை வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அதிகாரி, அதாவது ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கான பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாய அதிகாரி 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் 25, ஐடி ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 346, ராஜ்பாஷா அதிகாரி 170, சட்ட அதிகாரி 125, ஹெச்ஆர்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 205 என மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 869 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிபிஎஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னும் போது தொடர்புடைய பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அது ரிலேட்டடான டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அதாவது வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆன் 21/8/2024 படி 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ச்சி முறை அப்படின்னும் போது 3 கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தேர்வு மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கு சென்னை, கோவை, மதுரை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், திருநெல்வேலி, நாகர்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 850 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 175 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 21/8/2024 அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஐபிபிஎஸ் வெப்சைட்டை போய்ட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு முறை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.